செஞ்சு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த மில்க் ஷேக்கு தேவையான பொருள் என்னன்னா 3 tablespoons of sugar, Nestle Milk Maid, 1 glass of milk, அப்புறம் the Hero Nutella, அடுத்து காஃபி பவுடர். நீங்கள் என்ன காஃபி பவுடர் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பூஸ்ட். ஸோ இப்போ வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பூன் எடுத்து நட்டலாவை 1.5 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். ஹியூஜ் ஸ்பூன் ஆஃப் நட்டல்லா. ஸோ அந்த மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நிறைய நட்டல்லா தேவைப்படும், அதனால தான் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம நட்டல்லா நல்லா திக்காக இருக்குது. இதை நான் இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறேன். நெஸ்லே மில்க் மேட். அதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்பூனை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா டெக்கரேஷனுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் மில்க் மேட் வந்து திறந்து 1 teaspoon இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். லைக் 1.5 teaspoon நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டீஸ்பூன். அடுத்தது 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ தான் மில்க் மேட் ஆட் பண்ணோம், ஏன்னா அது ரொம்ப ஸ்வீட் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு திகட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூனே நான் எடுத்து டெக்கரேஷனுக்கு வச்சுக்கிறேன் இந்த பிளேட்டில். அடுத்து வந்து நம்ம சன்ரைஸ் நெஸ்கஃபே சன்ரைஸ் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, ஸோ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னா கூட நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நான் வந்து பூஸ்ட் எடுத்திருக்கேன். இதுவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட், உங்களுக்கு பிடிச்ச காஃபி லைக் அந்த மில்க் பவுடர் பிராண்ட் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பூஸ்ட் வந்து 1 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சுகர் 3 teaspoons ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மில்க். இது வந்து நான் 1 கப் வந்து கோல்டு மில்க் எடுத்திருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டு மில்க் தான் வேணும்னு இல்லை, நீங்கள் ஹாட் மில்க் கூட எடுத்துக்கலாம், ரெண்டுமே டேஸ்ட் பெட்டர். இதோட இங்கிலீஷெல்லாம் பேசுது. ஸோ அதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு மில்க் ஷேக். நான் இப்போ ஏற்கனவே டெக்கரேட் பண்ணியிருந்த கிளாஸில் வந்து நம்மளோட மில்க் ஷேக் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ டார்க்காக வரும்னு, ஏன்னா அடியில் நிறைய தங்கியிருந்தது போல இருக்குது நட்டலா. ஸோ இட் லுக்ஸ் பெட்டர். நம்ம இதில் வந்து டெக்கரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நட்டலா வந்து மேலே லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் எதையுமே மிச்சம் வச்சிடாதீங்க, நீங்கள் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நட்டலாவே ரொம்ப காசு அதிகம் தான். ஸோ நான் அதை வாங்கினதுனால நான் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே சுரண்டி உள்ளே எடுத்து ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் நட்டலாவை லைட்டாக மேலே ட்ரிசில் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம், இல்லை கொக்கோ பவுடரை கூட மேலே ட்ரிசில் பண்ணிக்கலாம். தட்ஸ் அப்பான் யோர் விஷ். ஸோ நான் அந்த ஸ்பூனை உள்ளே போட்டுடுறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி மில்க் ஷேக் ரெடி. நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மில்க் ஷேக் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக் செய்யணும்னு ஆசையாக இருந்தால் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரே ஒன்று, இந்த மாதிரி மில்க் ஷேக்கெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. இதை நீங்கள் வந்து டெய்லிக்கும் குடிக்காதீங்க, ஏன்னா இது உடம்புக்கு நல்லது கிடையாது. பாய் பாய். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, அப்பா மில்க் ஷேக்கு ஸோ இந்த மில்க் ஷேக்கு தேவையான பொருள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 3 tablespoons ஆஃப் சுகர், அடுத்து 1 glass ஆஃப் மில்க், அப்புறம் நெஸ்லே மில்க் மேட்,